நண்பர்களே, நம்ம இப்போது திருச்செந்தூர் இருக்கிறோம். இங்கு நம் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க வந்துள்ளோம். திருச்செந்தூருக்கு உண்மையான பெயர் திருச்சிரளைவாய். ஓகேங்களா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம திருச்செந்தூர் மேற்கு கோபுரம் வழியாக நம்ம வருவோம். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயிலுக்குள்ள உள்ளே வரும்போது லெஃப்ட் சைடில் தான் உங்களுக்கு டோக்கன் கவுண்டர்லாம் எல்லாமே வச்சுருப்பாங்க. அதில் ரைட் சைடில் பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு பழைய பாதை இருக்கும், திருச்செந்தூரோட பழைய பாதை இருக்கும். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு மேற்கு கோபுரத்தோட ரைட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்ரூமும் லேடிஸ் பாத்ரூம் ஜென்ட்ஸ் பாத்ரூம் இருக்கும். அப்படியே அந்த வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாளிக்கிணறு எல்லாமே இருக்கும். அதை தாண்டினீங்கன்னா உங்களுக்கு பீச்சு. சரிங்களா? பீச்சில் குளிக்கணும். குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாளிக்கிணறுக்கு நீங்கள் வரணும். இதுதான் பீச்சு, பார்த்துக்குங்க. பீச்சில் குளிச்சுட்டு தான் நாளிக்கிணறுக்கு நீங்கள் வந்து கூட்டமாக இருக்கும்போது லைன் இந்த மாதிரி நிற்க தான் செய்யும். சரிங்களா? அந்த லைன்லாம் முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இப்படி ஃபுல்லாமே உங்களுக்கு திருப்பதியில் இருக்க மாதிரியே ஃபுல்லாக உள்ளக்க போனாலுமே உள்ளக்க லைனிங் உள்ளக்க ஒரு அது 7-8 லைன் இருக்கும், கம்பி கட்டி வச்சுருப்பாங்க. அந்த 8 லைனு நீங்கள் வந்து கிராஸ் பண்ணி போகணும். நாங்கள் கூட்டமாக இருக்கிற நேரத்தில் நாங்கள் போனோம். அதனால் ஹெவி கூட்டம். நான் போகும்போது இது ஃபுல் லீவு. ஸ்கூலு காலேஜு எல்லாமே லீவ் இருந்தனால இப்போ ஃபுல்லாக போயிருந்தோம். சரிங்களா? அதெல்லாம் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி உள்ளே வந்தோம்னா உள்ளக்க நாளிக்கிணறு இப்படி தான் இருக்கும். நாளிக்கிணறு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ஒரு அப்படியே ஒரு புதக்குழி மாதிரி ஒரு கீழே ஒரு குகை மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன இடமா இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாமே இடிச்சிட்டு ஃபுல் பெரிய கல்லெல்லாம் போட்டு நல்லா பெருசாக கட்டி வச்சுருக்காங்க அவங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து போனோம்னா அப்படி உள்ளே சுற்றின மாதிரி வரும். இந்த வராங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணி ஊற்றுறாங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணி தான் இது நாளிக்கிணறு தண்ணி. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீ குடிச்சு பார்த்தாலே உங்களுக்கு வந்து உப்பு கரிக்காது. கடல் பக்கத்துலேயே இருக்குது, ஆனால் உப்பு கரிக்காது. பார்த்தீங்களா? அந்த கூண்டு போட்டு வச்சுக்காங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கூண்டு போட்டு இந்த பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா இது அந்த காலத்தில் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் காசு போடுவாங்க. அந்த தண்ணி நீங்கள் எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? புண்ணிய தலத்தில் இருக்க தண்ணி நல்ல தண்ணி தான் உங்களுக்கு. இந்த மாதிரி உள்ளே இறங்கி போகும்போது அப்போ வந்து இந்த மாதிரி எதுவுமே கட்டல ஒரு 20 வருஷம் முன்னாடி. இப்போ ஃபுல்லாமே இது நல்லா டைல்ஸ்லாம் போட்டு கல் நல்லா வச்சு நல்லா ஃபுல்லாமே எல்லாம் என்ட்ரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இதுனா நிறைய பேர்த்துக்கு இங்கே தெரியாது. இங்கே பிள்ளையாசாமி இருக்குது. சரிங்களா? அப்படியே இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே சாமி வச்சுருப்பாங்க. அப்படியே மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாமி இருக்கும். இது நிறைய பேர்த்துக்கு அது தெரியாமல் போகிறாங்க எல்லாருமே. நாளிக்கிணறுல அப்படியே இந்த தூணுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தூணுக்கு மேலே சாமி இருக்கும். நீங்கள் உள்ளே நாளிக்கிணறு உள்ளே வரும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடில் சாமி வச்சுருக்காங்க. சாமி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாமி அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே வச்சுருக்காங்க எல்லா இதுலையுமே. இதுதான் பழைய சாமி இதெல்லாம் இவங்களாம் அந்த ஃபுல்லாமே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இது ஃபுல்லாமே இது பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பாருங்கள், சாமியை பாருங்கள், சாமி கும்பிடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது அந்த காலத்து சிற்பம். இது இப்போ இந்த மாதிரி சிற்பம் கிடைக்கிறது பெரிய அதிசயம்தான். ஃபுல்லாக நம்ம வந்து உள்ளே போயிட்டு நம்ம என்ட்ரி போட்டு நம்ம வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். இதை பார்த்தீங்களா, இது நம்ம அப்படியே வரும்போது வெளியே இது வந்து நம்ம வந்து மேற்கோப்பிலேருந்து நம்ம ரைட் சைடில் வந்தோம்னா இந்த மாதிரி இது நம்ம அப்படியே இறங்கும், மேலேருந்து கீழே இறங்கும். பார்த்தீங்களா? கீழே இறங்கும்போது இந்த இதெல்லாம் பார்த்தீங்களே உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்னதானம் கூட இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கோயில் ஒட்டின மாதிரியே இந்த பார்த்தீங்களா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதான் லெஃப்ட் சைடில் கோயிலை ஒட்டின மாதிரியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்யூவில் நிற்கிறவங்க இருப்பாங்க. இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது காசு இது ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. அப்படியே அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 டோக்கன் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? கூட்டமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கூட்டத்தை நீங்கள் வந்து தடுக்கணும். சரிங்களா? இதிலே பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும்னு நினச்சிங்களே, கோயில் ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது, நம்ம சீக்கிரம் பார்த்து சாமியை போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை வந்து இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஐயராக இருக்காங்க பார்த்தீங்களா. சரிங்களா? இந்த ஐயர் வந்து அப்படியே நம்ம இந்த கருணைக்கடல் போர்டு போட்டு பார்த்தீங்களா,
அதில் அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு இந்த வாசல் இன்றையா பார்த்தீங்களா, இங்கே இந்த ஐயாயிரம் நிற்காங்க பார்த்தீங்களா, இந்த ஐயாயிரங்கிட்ட நீங்கள் வந்து 500 கொடுத்தா போதும். உங்களை நீங்கள் ½ ஹவரில் போய் எம்எம்டி குடும்பம் இருந்தாலும் சரி 500 கொடுத்தா போதும். நீங்கள் விஐபியை மாறிடுவீங்க. விஐபி டோக்கன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே அப்படியே நீங்கள் அரை மணி நேரத்தில் நீங்கள் நேராக போய் சாமி பக்கத்தில் சரிங்களா, கருவறைக்கு முன்னாடி போய் நீங்கள் முன்னாடி போய் பார்த்துடலாம். கருவறை பக்கத்துலேயே போய் நின்று நீங்கள் சாமியை பார்த்துட்டு நீங்கள் வந்துடலாம். அந்த ஐயர்களுக்கு நீங்கள் 500 கொடுக்கலாம், 1000 கூட கொடுப்பாங்க ஒரு ஆளுக்கு. கொடுத்தீங்கன்னா நீங்கள் எம்எம்டி கூட்டமாக சரி நீங்கள் ஆஃப் அன் ஹவர் அதிகபட்சத்தில் நீங்கள் போயிட்டு வந்துடலாம் நீங்கள் அந்த கூட்டத்தில். அதனால் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. இதுதான் மேற்கு கோபுரம் சரிங்களா. இந்த மேற்கு கோபுரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே பூட்டி தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி என்ன அப்படி வச்சுட்டாங்க, அவங்க வச்சுட்டாங்க. முந்திலாம் ஒரு 200 வருஷத்துக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது மேற்கு கோபுரம் ஓப்பனில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது ஏதோ பிரச்சனைனால வந்து கோயிலோட உள்ள இருக்க அங்கே அந்த இது என்ன சொல்லலாம், பெரிய பெரிய பூசாரி அவங்களாம் பார்த்தீங்கன்னா கோயில் அந்த இது இப்போ திறக்கூடாது அப்படின்னு பூட்டிச்சுக்காங்க. இதை பார்த்தீங்களா, இதெல்லாம் ஃப்ரீ டோக்கன் லைனு. ஃப்ரீ டோக்கன் லைன் பார்த்தீங்களா, அதாவது மேற்கு கோபுரம் சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே இந்த உள்ள என்ட்ரன்ஸ் இருக்கும். இந்த மேற்கு கோபுரம் வந்த சைடு வந்தீங்கன்னா நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் ரயில்வேஸ்லேருந்து வந்தீங்கன்னா மேற்கு கோபுரத்தில் லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இறக்கத்தில் உங்களுக்கு ஃபுல்லாமே இந்த மேலே போகுது பார்த்தீங்களா, அந்த ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும். இந்த இது எங்கே ஆரம்பிக்குன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக என்ன சொல்கிறது, ஃபோன் வைக்கிற இடம், அப்புறம் வந்து அந்த ஸ்டார்டிங் அந்த தெரிவிப்பாங்க லாஸ்ட்டாக தெரிவிப்பாங்க அந்த இடத்துல வந்து ஸ்டார்டிங் வந்து ஆரம்பிக்கும். கோயிலுக்கு முன்னாடி வந்து மேற்கு கோபுரத்துலேருந்து ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும். அங்கே ஆரம்பித்து அப்படியே ஃபுல்லாக மேலே வெளியே வந்து ஃபுல்லாக மேலே இப்படி வந்துடும். அப்படி வரும். அங்கே வந்து கீழே இறங்கி அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு கோயிலை வந்து அப்படியே லெஃப்ட் சைடு அப்படியே கோயிலை சுற்றி அப்படியே வரும். இந்த இது ஃபுல்லாக சுற்றி வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் சுற்றி வந்து மறுபடியும் ஒரு யூட்டன் போட்டு ரைட் எடுத்து மறுபடியும் உள்ளே போவோம். அவ்வளோ தூரம் கூட்டம் கூட்டமாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்து போங்க. நான் சொன்ன மாதிரியே விஐபி கவுண்டர் இருக்கும். அங்கே பூசாரிகிட்ட போனீங்கன்னா ஐயர்கிட்ட போனீங்கன்னா ஐயர்கள் ஆட்டோமேட்டிக்காகவே 500 அரை மணி நேரத்தில் பார்க்க வச்சுட்டு உங்களை கூட்டி வந்துட்டு இருக்காங்க. கூட்டம் பார்க்கும்போது இந்த இதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. அப்புறம் இது ஃபுல்லாமே உங்களுக்கு எப்போவுமே இது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதுதான் உங்களுக்கு வழி கோவைக்கு போக இடம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃப்ரீ தரிசனத்துக்கு மேலே பாங்க பார்த்தீங்களா, அந்த மேலே வந்து அப்படியே கீழே பார்த்துச்சுங்களேன், இந்த மாதிரி கீழே பாதை இருக்கும். இந்த பாதையில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே இதெல்லாம் பழைய தூணுங்க. இப்போ ஃபுல்லாக இடித்து கட்டுறாங்க. இதுக்கு நேராக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வள்ளி கோகை அந்த ஒரு மண்டபம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த மண்டபம் தான் தியான மண்டபம். கிட்டத்தட்ட இது 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு மண்டபம் இப்போ ஃபுல்லாத்தையும் அந்த மண்டபத்தை இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. இது ஃபுல்லாமே நிறைய பேர் வேண்டுதலுக்காண்டி கட்டுவாங்க. குழந்தை வேணுங்க கட்டுவாங்க வள்ளிகிட்ட வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக கடல் பக்கத்தில் இப்போ இந்த மாதிரி பாறை போட்டுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாமே இந்த பாறையில் பார்த்தீங்கன்னா அப்போலாம் பாறை கிடையாது, ஃபுல்லாக ஒரிஜினல் மலை இருந்துச்சு சரிங்களா. இந்த கிணறு பார்த்தீங்களா, இந்த கிணறு வந்து காயின் போடுவாங்க. இந்த கிணத்துல காயின் போட்டு அப்போயும் இது பண்ணாங்க. இப்போ காயின்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் வள்ளி கோயில் போனீங்கன்னா உள்ளக்க ஒரு ஆள் போகிற மாதிரி தான் உள்ளக்க குகை இருக்கும் சரிங்களா. அந்த குகைக்குள் உள்ளே போனீங்கன்னா உள்ளக்க போனோன்னுமே லெஃப்ட் சைடில் குகை இருக்கும். அப்படி குகைக்குள்ள உள்ளே போனீங்கன்னா உள்ளக்க சாமி இருக்கும் சரிங்களா. உள்ளக்க சாமி வள்ளி சாமியை பார்த்துட்டு அங்கே பூசாரிக்கிட்ட ஒரு 20 ரூபா கொடுத்தோன்னா ஒரு கயிறு கொடுப்பாங்க சரிங்களா. 20 ரூபா கயிறாகும். அந்த கயிறை வாங்கிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியே வந்துட்டீங்க. வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கோயிலுக்கு மேக்ஸிமம் கடாவெலாம் இருக்காது. இது வந்து பழைய சிவன் கோயில், திருச்செந்தூர்லேயே பழைய சிவன் கோயில் இது சரிங்களா. இதெல்லாம் பார்த்துக்குங்க. முக்கியமாக விஐபி கவுண்ட். நீங்கள் கடலில் உள்ளே குளிக்கும்போது பார்த்திங்கன்னா கடலில் உங்கள் காலு கீழே தட்டுப்படும். அது ஃபுல்லாமே முருகன் கோயில், முன்னாடி இருந்த முருகன் கோயில். அது ஃபுல்லாமே உள்ள கோயில் சாமியுமே எல்லாமே இருக்கும். அது இன்ன வரைக்கும் யாருமே உள்ளே போய் இறங்கி கூட என்ன பார்க்க முடியாங்க. இப்போ இருக்கிற கோயில் முருகனோட கோயில் வந்து பார்த்திங்கன்னா சரிங்களா எடுத்து செஞ்சது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே தான் ஒரு மலை இருந்தது சரிங்களா. கடல் அதாவது இப்போ நீங்கள் வழி கோகை எல்லா கோகையும் பார்த்தீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி முருகனோட உண்மையான கோயில் வந்து பார்த்திங்கன்னா கடலில் தான் இருந்தது சரிங்களா. கடல் கரையோட ஒரு சின்ன குன்று மாதிரி இருந்துச்சு. குன்று மேலே தான் திருச்செந்தூர் முருகன் இருந்தார் சரிங்களா. கடல் ஏதோ சீற்றத்தால் அந்த மலையெல்லாம் உள்வாங்கி எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளக முழுங்கிருச்சு. அப்படி முழுங்கினது தான் நீங்கள் அடுத்தது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்னொருத்தவங்க வந்து அது சாமியை தூக்கி வச்சாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் இது
முனிவர் வந்து சாமியில் எடுத்து வச்சுருக்காங்க. உண்மையாக நீங்கள் ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே யோசித்து பாருங்கள். இப்போ வரைக்கும் கடலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட சுவர், சாமி, சிற்பங்கள் எல்லாமே கடலுக்குள்ளே இருந்து தண்ணி உள்வாங்கும் போது உங்களுக்கு வெளிப்படும். அது நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க, அதனால் பார்த்துக்குங்க. இது போன்ற புண்ணியமானது சம்பந்தமான உங்களுக்கு ஏதாவது தெரிய வேண்டுமென்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் ஃபாலோ பண்ணுங்கள் மற்றும் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த கோயிலுக்கு சென்று அங்கே உள்ளதை எடுத்து போட வேண்டும் என்றால் கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி. கடவுள் புண்ணியத்தில் அனைவரும் நலமாக இருக்க ஆண்டவனிடம் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். எல்லாருக்கும் மிக்க நன்றி. தயவுசெய்து கூட்டமாக இருக்கிற நேரத்தில் யாரும் கோயில் போக தேவையில்லை, பார்த்து கொள்ளுங்கள். கூட்டமில்லாத இடத்தில் போய் அனைவரும் சாமி தரிசனம் செய்து கொள்ளுங்கள். கூட்ட நெரிசலில் யாரும் கூட்டத்தை சாமி அனைவருக்கும் பார்க்க உண்டு. யாரும் கூட்டத்தில் போய் நிறுத்தி கொள்ள வேண்டாம். தயவுசெய்து அதை செய்யுங்கள். யாரும் கூட்டத்தில் நெரிசலிருந்து யாரும் நெருக்க வேண்டாம். தேங்க்யூ. மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.